ஆசிரியர் பணியை சிறப்புடன் நிறைவு செய்யும் திருமதி வி. ஷோபா ஆசிரியை அவர்களின் பணி நிறைவு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் நம் கண்டோன்மெண்ட் கழக தலைமை நிர்வாக அதிகாரி மருத்துவர் திரு ஏ. வினோத் விக்னேஸ்வரன் IDES அவர்களையும் OSR திரு எல். கமலகண்ணன் அவர்களையும் இவ்விழாவில் பங்கேற்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இன்முகத்துடன் என் பள்ளியின் சார்பாக வரவேற்கின்றோம். பள்ளி என்னும் தோட்டத்தில் மலர்களின் அரசியாய் பூத்திருந்த நம் அன்பிற்குரிய ஆசிரியர் திருமதி வி. ஷோபா ஆசிரியை அவர்களின் குடும்பத்தினரையும் அன்புடன் அழைக்கின்றோம். அன்பின் ஆசானாய், ஆரவாரமில்லாத ஆசிரியை, இசைப்பட வாழ்ந்தவராய், ஈதலுக்கு இலக்கணமாய், உடலுக்கு உரமிடுபவராய், ஊக்கம் தரும் உள்ளத்தினராய், எறும்பினை போன்று சுறுசுறுப்பானவராய், ஏணி போல் ஏற்றமிக்கவராய், ஐயம் தீர்க்கும் அன்பராய், ஒற்றுமைக்கு கண்ணியமானவராய், ஓடி உழைக்கும் உன்னதராய், அவ்வை வழி நின்றவராய் விளங்கும் ஆசிரியை அவர்களை வாழ்த்துவதில் பெருமிதம் கொள்கின்றோம். விழாவின் முதல் நிகழ்வாக நம் பள்ளியின் தலைமை ஆசிரியை அவர்களை வாழ்த்து பேச அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பள்ளியின் மூத்த ஆசிரியர் நமது சகோதரியுமான வி. ஷோபா ஆசிரியர் அவர்களின் பணி நிறைவு விழாவிற்கு வருகை தந்துள்ள நம் சீவசர், OSR, உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் குடும்பத்தார் அனைவரையும், பள்ளியில் உயர்நிலைப் பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து ஊழியர்களையும் எங்கள் பள்ளி ஆசிரியர்கள் சார்பாக வருகிறவர்கள் என வரவேற்கிறேன். இன்று நம் அனைவருக்கும் ஒரு சிறப்பான நாள். எங்கள் அன்பு சகோதரி, நண்பர் மற்றும் சிறந்த பணியாளர் திருமதி ஷோபா ஆசிரியை அவர்கள் ஓய்வு பெறும் நாள். திருமதி ஷோபா ஆசிரியை அவர்கள் 38 ஆண்டுகளாக பணியில் அயராது உழைத்து தன்னுடைய உழைப்பாலும் ஒழுக்கத்தாலும் அனைவருக்கும் முன் மாதிரியாக இருந்து வந்துள்ளார். அவரின் பணியாற்றும் விதம், அமைதியான நடத்தை, அனைவரிடத்தும் அன்பாக பேசும் பண்பு, இவை அனைத்தும் அவரை தனித்துவமாக காட்டுகின்றன. அவருடன் பணியாற்றிய ஒவ்வொருவரும் அவரிடம் இருந்து ஏதோ ஒரு நல்லதை கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதில் ஐயமில்லை. இன்று ஷோபா ஆசிரியை அவர்கள் ஓய்வு பெறும் நிலையிலும் அவரின் பணி நினைவுகள் எங்கள் மனதில் என்றும் நிலைத்திருக்கும். அவரின் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் ஆரோக்கியம், ஆனந்தம், அமைதி நிறைந்ததாக இருக்க இறைவனை வேண்டுகிறோம். அவர்களின் குடும்பத்தினருக்கும் இதேபோல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் அனைவரின் சார்பிலும் எங்கள் அக்காவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன் என்று கூறி அவரை வாழ்த்தி வணங்குகிறோம். நன்றி. விருந்தினர் அனைவருக்கும் மரியாதை செலுத்தும் விதமாக மூத்த ஆசிரியர் வி. ஷோபா அவர்களை அழைக்கின்றோம். I request the Shobha ma'am to put shawl to our OSR. Thank you, sir. கண்டோன்மெண்ட் கழக நிர்வாக அதிகாரி அவர்களை ஆசிரியரை பற்றி ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கின்றோம். அனைவருக்கும் மதிய வணக்கம். இங்கு வந்திருக்கும் அனைத்து ஆசிரியர்கள், ஆசிரியரின் குடும்பத்தினர் அனைவருக்கும் ஒரு வரவேற்பை தெரிவிக்கிறேன். இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன்.
அதாவது எனக்கு நான் விளையாட்ட சொல்லுவேன், நான் மெடிசன் படிக்கிறதுக்கு எங்கள் மேத்ஸ் டீச்சர் ஒரு பெரிய காரணம் அப்படின்னு. ஏன்னா அவங்க மேத்ஸ் எடுத்ததை பார்த்து எனக்கு பயத்தில் எனக்கு மேத்ஸ் வந்து எனக்கு ஒரு வழியே கிடையாது, அவங்க பயத்து தான் எடுத்தாலும் ஒரு முடிவு எடுத்து நான் அப்படியே மெடிசன் போயிட்டேன். அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் இருக்குது, அதையும் நான் சொல்லுவேன். நான் வந்து ஹவுஸ் சர்ஜன்சி பண்ணுறேன். ஹவுஸ் சர்ஜன்சின்னா அந்த எம்பிபிஎஸ் எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப் பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் என் மெடிக்கல் காலேஜில் பண்ணுறேன். நானும் கிளாஸ் நடப்பேன், என் கூட ஸ்கூல்லேருந்தே படித்தேன். நானும் ஹவுஸ் சர்ஜன். அவன் வந்து மெடிசன் டிபார்ட்மெண்ட் எமர்ஜென்சியில் வந்து அவன் போஸ்டடு, நான் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டடு. ஒரு நாள் நான் அவனை போய் பார்க்க போகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கவர்மெண்ட் ஐசியூ எப்படி இருக்கும் அப்படின்னு. நாங்கள் போய் சும்மா பார்ப்போம் அப்படின்னு பார்க்க போகிறேன். ஐசியூ வாசலில் எங்கள் தமிழ் மிஸ் நின்றுருந்தாங்க. நான் 8th படிக்கும்போது எனக்கு தமிழ் எடுத்த மீடியாவும் ஒரு மிஸ் தமிழ். அப்போ பார்த்து கேட்டேன், என்ன மிஸ் இங்கே நின்றுருக்கீங்க? அவங்க என்னை பார்த்ததுன்னா அவங்க ரொம்ப சந்தோஷம். என்ன மிஸ் இங்கே நின்றுருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் நான். அப்போது அவங்க சொன்னாங்க, என் வீட்டுக்காரர் உள்ளே இருக்காரு, டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா அது சுகர் கண்ட்ரோலில் இருக்காமல் இருந்துச்சுன்னா அந்த தொந்தரவு ரிசல்ட் ஆகும். அதில் உள்ள ஐசியூவில் அட்மிட் ஆகிருக்காங்க அப்படின்னு. நான் அப்போது சொன்னேன் அவங்ககிட்ட, அவங்களுக்கு என்னையை பார்த்ததே சந்தோஷம். நான் அவங்கள்ட்ட சொன்னேன், கணேஷ் உள்ளதான் மிஸ் இருக்கான் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்களுக்கு வந்து அது வந்து எப்படி சொல்கிறது, அவங்க வந்து இந்த உலகத்தையே கைப்பற்றின மாதிரி ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. அதே மாதிரி 5 நாளில் அவங்க ஹஸ்பண்ட் டிஸ்சார்ஜ் ஆகி போனாங்க. நான் என்னால் டேரெக்டாக பார்த்துக்கிட்டு நான் கணேஷ் பார்த்துக்கலாம். கணேஷ்க்கு ஒரு நெஃப்ராலஜிஸ்ட். ஏன் அந்த இன்சிடென்ட்டை சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய விதமான சொத்துக்கள் இருக்கு. அறிவு ஒரு சொத்து, நெருப்பாலையும் நீராலையும் அழிக்க முடியாத ஒரு சொத்து. அது வந்து ஆசிரியர் எல்லாருக்கும் கொடுக்குறது. அதுக்கு பலனா ஆசிரியருக்கு என்ன கிடைக்குது அப்படின்றதுக்கு அண்மையில் ஒரு விஷயம் படித்தேன். சிஷ்ய சம்பத்து அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. வேற யாருக்கும் கிடைக்காது. நீங்கள் யாருக்காவது சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை உங்களை கடைசியில் ஞாபகம். எங்கள் தமிழ் மிஸ் எங்களுக்கு தமிழ் எடுக்கும்போது அவங்களுக்கு தெரியாது. அவங்க வீட்டுக்காரர் ஐசியூவில் அட்மிட் ஆகிருக்கும்போது அவங்க சொல்லி கொடுத்த பசங்க அவங்களுக்கு ட்ரீட் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு அந்த அன்பு இருந்துச்சு. நாங்கள்லாம் அவங்களுக்கு சொத்தாக இருந்தோம். அதே மாதிரி தான் நீங்களாம் சின்ன சின்ன சொத்துக்களாக இருக்கீங்க. யூஆர் ஆல் வெல்த். யாருக்கு? டீச்சர்ஸ். நல்லா படிக்கணும். 38 இயர்ஸ்னு அவங்க அப்பா அம்மாவோடலாம் வயசு கூட. அவ்வளோ தூரம் மிஸ் வந்து இங்கே வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. 38 இயர்ஸ். எல்லாரும் ஜோராக கைதட்டி போவோம். ஓ மேடம், நீங்கள் அவ்வளோ பெரிய சிஷ்ய சம்பத்தை சேர்த்துருக்கீங்க. அவங்க எனக்கு வந்து முதல்ல ஸ்ட்ரைக், நான் வந்து மேடத்தை வந்து பார்க்கல. வந்து எனக்கு இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி மேடத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அவங்க கூட நான் நிறைய நாள் பேசியிருக்கேன். பேசும்போதே நான் வந்து இவங்க கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும். அந்த மாதிரி அவங்க ஐ ஹேவ் ஒருத்தவங்க பார்த்த உடனே நமக்கு அது ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு ரியாக்ஷன் தான். நமக்கு அவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. அவங்க இன்னைக்கு எனக்கு வந்து அவங்க சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ஓப்பனாகவே சொல்கிறேன், அவங்க பேர் சொன்னப்போ எனக்கு தெரியல. எனக்கு யார் ஷோபா டீச்சர்னு தெரியல. சரி ரைட்டு, நம்ம ஸ்டாஃப் ரிட்டையர் ஆகிறாங்க அப்படின்னு வந்துட்டு இருந்தேன். அப்போது ஒரு கமல்கண்ணன் தான் எனக்கு சொன்னார், வேணுகோபால் சார் பொண்ணு சார் அப்படின்னு. எனக்கு அப்போ தான் அந்த குரல் இருக்கு இல்லையா, இவர் தந்தை இன்னொன்றான் கொள்ளுன்னு சொல்லு அப்படின்னு வேணுகோபால் சார் பற்றி நான் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய அவங்க கூட சொன்னாங்க, நீங்கள் வந்து உங்களோட பழகுவதற்கு இனிமையானதாக இருக்கீங்க. அது நானுமே பர்சனலாக உணர்ந்துருக்கேன். நீங்கள் 38 வருஷம் 38 வருஷம் சர்வீஸ்ன்றது பெரிய விஷயம். இன்னைக்கு கூட ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இருந்தேன். தினமும் காலையில் எழுந்திரிக்கும் போது இன்னைக்கு வேலைக்கு போகணுமே அப்படின்ற சில எண்ணங்கள் வரும். அதையெல்லாம் தாண்டி 38 வருஷம் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருக்கேன்,
அக வாழ்க்கை புற வாழ்க்கை. புற வாழ்க்கையில் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக 38 வருஷம் இருந்திருக்காங்கன்றது பார்க்குறீங்க. அவங்களோட அக வாழ்க்கை எல்லாம் பின்னாடி இருக்கிறத பார்க்குறீங்க. ஐயா துணையோட இருக்காங்க. இப்படி ஒரு சந்தோஷமான ஒரு நிறைவான பயணம். இந்த பயணத்தை நீங்கள் வந்து இன்னும் மென்மேலும் தொடரணும்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இது ரிட்டையர்மெண்ட்டுன்றது கவர்மெண்ட் தான். நீங்கள் பிள்ளைங்களுக்கு துணையாக இருக்கிறதோ இல்லை இந்த சமூகத்துக்கு துணையாக இருக்கிறதோ அதுக்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. சரிங்களா? அதனால் உங்கள் பயணத்தை நிச்சயமாக வெற்றிகரமாக தொடருங்க. நிறைய சிஷ்ய சம்பத்துகளோட வெளியில் போகிற ஒரு ஆசிரியையாக மட்டும் இல்லாமல் இவர் வந்து 200ஆம் சொல்லன்னு சொல் அப்படின்ற அந்த அக வாழ்க்கை நிலையும் அடைஞ்சு வெற்றியோடு உங்களுடைய பணி நிறைவை இருக்குதுங்க. அதுக்கு நான் இங்கே கூட எல்லாரும் இருக்கிறத நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லா ஆசிரியர்களும் சந்தோஷப்படுறாங்க. உங்களுடைய பணிக்கு எங்களுடைய மிக மனமார்ந்த நன்றி. நீங்கள் சொன்ன ஒவ்வொரு பொன்னான வார்த்தைகளும் எங்கள் மாணவ செல்வங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி மிஸ்கிட்ட படித்த பிள்ளைகள் தான் இந்த லாஸ்ட் செட்டாக மிஸ்கிட்ட படிக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு சந்தோஷமானது. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு மிஸ் டீச் பண்ணதை பார்த்துட்டு அவங்கள இந்த பள்ளியில் சேர்த்துருக்காங்க. I request Big Yoga ma'am to put shawl to our headmistress and our high school headmistress. I request our OS sir, Kamala Kannan sir, to give a little speech about Shivani. கண்ட்ரோல்மெண்ட் கழகத்தின் சார்பாக ஆசிரியர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. எங்கள் பள்ளியின் சார்பாக மூத்த ஆசிரியர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. சேர்ந்து பணியாற்றி பயணித்த காலம் 30 ஆண்டுகள். ஆண்டுகள் 2 பேருமே ஒன்னா சேர்ந்து என்னுடைய பணிக்காலம் 35 ஆண்டு. என்னுடைய பணிக்காலம் 35 ஆண்டுகள். இதில் 4 வருஷம் நான் பல்லாவரத்தில் இருந்தது. அதுக்கப்புறமும் 30 ஆண்டுகள் டீச்சரோடவே ஒன்றா நான் சேர்ந்து எங்கே போனாலும் வந்தாலும் 2 பேருமே ஒன்றாவே பயணிச்சிட்டோம்.
ட்ரைனிங் போனாலும் எங்கே போனாலும் நான் போனால் மிஸ் எங்கன்னு கேட்பாங்க, மிஸ் போனால் நான் எங்கன்னு கேட்பாங்க. எங்கே போனாலும் இங்கே 2 பேரும் எங்கே வேணாலும் பார்க்கலாம். அது வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, பொது காரியமாக இருந்தாலும் சரிங்க, ட்ரைனிங்காக இருந்தாலும் எது இருந்தாலும். நான் மிஸ்கிட்ட ஒரு பழக்கம், பெரியவங்களாக இருந்தால் கூட நான் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்க. நான் இது செய்வேனப்பா, இது வேணாம் மாற்றிக்கலாம், அப்படி செய்யலான்னா உடனே சரிப்பா மாற்றிக்கலாம் அப்படின்னா 2 பேரும் அதே மாதிரி அவங்க என்ன சொன்னாலும் நான் கரெக்ஷன் பண்ணிக்குவேன். இப்படியே நாங்கள் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இத்தனை வருஷம் நாங்கள் ஒன்றா ட்ராவல் பண்ணிட்டோம். இனியும் எங்களுடைய நட்பு தொடரும், அதில் வந்து மாற்றம் இல்லை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என் கிளாஸ்ல இருந்து டீச்சர்ட்ட ஓடி போய் இது சரியாப்பா அப்படின்னு கேட்பேன். இன்னைக்கு நான் இந்த ஒரே ஒரு பேப்பர் மட்டும்தான் டீச்சர்ட்ட காமிக்காத ஒரே ஒரு பேப்பர், இது மட்டும்தான் நான் சரியா தப்பா கேட்காம இதை கொண்டு வந்திருக்கேன். எது ஒன்றுனாலும் உடனே இது சரியான்னு கேட்டுட்டு அவங்க சரின்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு திருப்தி. அதே மாதிரி அவங்க வந்து இது சரியாப்பா, இது மாற்றிக்கலாமா, இது செய்யலாமான்னு கேட்பாங்க. இப்படியே தான் எங்களுடைய பயணம் தொடர்ந்தது. டீச்சரை பாராட்டி பணி நிறைவுக்காக ஒரு வாழ்த்து மடல் வாசிக்கிறேன். பணி நிறைவு வாழ்த்து மடல். எளிமை, நேர்மை, உண்மை இவை வெறும் வார்த்தைகள் அல்ல, நீ வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை நெறிகள். வெறும் கல்லாயிருந்த மாணவ செல்வங்களை ஜொலிக்கும் வைரங்கள் ஆக்கியவரே, எத்தனை அன்பு, எத்தனை அறிவுரைகள், ஆலோசனைகள். உங்கள் குடும்பத்தை விட மாணவர் நலனில் தானே அதிகம் அக்கறை செலுத்தினீர்கள். ஆம், இன்று உங்கள் ஓய்வு நாள். பிரிய முடியாது அழுகிறது பள்ளிக்கூடமும் அதன் உறவுகளும். பணி ஓய்வல்ல, இது பணி நிறைவுதான். என் மனம் கணக்கிறது இந்த பிரிவு கண்டு. உங்களை பிரியும் என் கண்ணீர் கண்ணீர். வயதில் சிறியவள்தான் நான், எனினும் தாங்கள் இனிதே வாழ வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி. தொடக்கப்பள்ளி ஆசிரியர் சோபா மிஸ் அவர்களுக்கு, செந்தமிழ் தந்து எங்கள் நெஞ்சில் நிறைந்தவர்களே வணக்கம். தித்திக்கும் தீந்தமிழால் எத்திக்கும் புகழ் பரப்பி மாணவர் போற்றும் மாண்புடன் கற்பித்த தாங்கள் 38 ஆண்டு காலம் பணியாற்றி ஓய்வு பெற உள்ளீர்கள். அறங்கள் 32 நீளும் ஆண்டுக்கு ஒரு புதுமை செய்து கல்வியறம் செழிக்க பாடுபட்டீர். தங்களின் பிரிவு எங்களை வாட்டுகிறது. தாயை பிரியும் செய்தியை போல நாங்கள் செய்வதறியாது திகைக்கின்றோம். தொழிலே தெய்வம் என வாழ்ந்தவரை செய்யும் தொழிலே தெய்வம் என்பவர். நீர் ஒரு படி மேலே சென்று தொழிலே எண்ணம் என்று உழைத்தீர். சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பொய்வது போல் மாணவர்களின் உள்ளம் கொள்ள பயன்விட்டீர். கடின பாடங்களை எளிதாக்கி வழங்கினீர். உங்களது கண்டிப்பும் கருணையும் மறக்க முடியாது. எங்கள் இதயவாணி உதய நிலவே, நீரில் ஓய்வு பெறினும் எங்கள் மனதில் என்றும் நிலைத்திருப்பீர். உங்களது கொள்கைகள் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்றும் எங்கள் மனதில் பசுமையாக இருக்கும். யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருக என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் உங்களை உள்ளத்தால் பிரியாத அன்னை தெரேசா சிறப்பு பள்ளி சார்பாக நீதி பல்லாண்டுகள் வாழ்ந்து உயர்ந்திட வாழ்த்தும் ஆசிரியர்கள், மாணவர்கள். நன்றி, நன்றி மிஸ். மகா ஆசிரியர் அவர்களுக்கும் பிரிவுரை மடல் வாசித்த திருமதி மகா ஆசிரியர் அவர்களுக்கும் மிக்க நன்றி. உயர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கின்றனர். அனைவருக்கும் வணக்கம். விழாவிற்கு வருகை புரிந்துள்ள நமது பள்ளியின் தாளாளர் மற்றும் நமது நிர்வாக அதிகாரி அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அலுவலக ஊழியர்களுக்கும் குடும்ப உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
நமது தொடக்கப் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் அவர்கள் கடந்த 38 ஆண்டுகளாக 1987ஆம் ஆண்டு முதல் நமது பள்ளிக்கு பணியாற்றி வந்துள்ளார். அவர் அனைவரிடமும் பழகுவதற்கு இனிமையானவர் மற்றும் எளிமையானவர். அவர் மாணவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பது மட்டுமல்லாமல் வருகை பதிவையும் பார்த்து அவர்களுக்கு பரிசுகளை கொடுத்து ஊக்குவித்து அவர்களுக்கு நல்ல அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்குபவர்கள். அவர்களுடைய கையெழுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹேண்ட் ரைட்டிங் அப்படியே டிராயிங் எல்லாம் மாஸ்டர்ஸ்லாம் எழுதுறது போல அவங்களோட ஒவ்வொரு நாள் நான் சில நேரங்கள் அந்த ஸ்கூல் போகும்போது பார்ப்பேன். ஒவ்வொரு முறை எழுதும் போதும் அவங்க போர்டில் உள்ள அழகா இருக்கும். அவங்க ஒவ்வொரு முறையும் நான் சொல்லுவேன் இது போல எப்படி எழுதுறதுன்னு சொல்லி. அதே போல இங்க வரக்கூடிய ஹைஸ்கூல் மாணவர்களோட ஹேண்ட் ரைட்டிங்கும் அதே போல அழகா இருக்கும். அவங்களுக்கு நமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல அவங்க கிளாஸ்க்கு போனா அழகா இருக்கும். அந்த டிஎல்எம் சொல்லக்கூடிய டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அப்படியே தோரணம் போல இருக்கும், கொடி போல அவ்வளோ அழகா இருக்கும். அதை நான் கூட ரசிச்சிருக்கேன், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல நம்முடைய மாணவர்கள், தொடக்கப்பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஹைஸ்கூல் மாணவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க மாணவர்களை வந்து ஒவ்வொரு ஊரா போயிட்டு அவங்க என்ன செய்வாங்க, அழைச்சிட்டு வருவாங்க நம்ம ஸ்கூலுக்கு. அவங்களுக்கு ஒரு முடியலனா கூட என்ன செய்வாங்க, எங்களோட கூட வருவாங்க, வாங்கப்பா போகலாம், நம்ம போய் கூப்பிட்டு வரலான்னு. அந்த வர்மா காலனி சைடு, அப்புறம் இங்கே ராமவரத்துக்கு அந்த சைடெல்லாம் கூட நான் அவங்களோட கூட போயிட்டு ஆட்டோவில் கூப்பிட்டு வந்திருக்கேன், நானும் மற்ற டீச்சர்ஸும். அந்த அளவுக்கு பிள்ளைங்களை சேர்த்து படிக்க வைக்கிறதுக்கு நம்ம ஸ்கூலுக்கு அவங்க ரொம்ப விரும்புவாங்க. அவங்க எலிமெண்ட்ரியில் வரக்கூடிய பிள்ளைங்க கிட்ட கூட சொல்லுவாங்க, ஹைஸ்கூல்லையும் வந்து சேருங்க வாங்கன்னு சொல்லி. 2 ஸ்கூலோட அட்மிஷனும் அவங்களால அதிகரிச்சு என்னால் பார்க்க முடிஞ்சது. அவங்க எந்த வேலையுமே நேரம் பார்க்காம செய்யக்கூடியவங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் கூட தனக்கு ஒரு வேலை கொடுத்துட்டா போதும், அந்த வேலையை அவங்க செய்யாம அவங்க முடிக்கவே மாட்டாங்க, வீட்டுக்கு போகவே மாட்டாங்க. அதை நான் இந்த ஆனுவல் டே டைம்ல கூட நான் ரொம்ப பார்த்துருக்காங்கள. அதோட எல்லாம் மே மாதம் கூட என்ன செய்வாங்க, ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு வந்துடுவாங்க. மே மாதம் ஸ்கூல் லீவாக இருந்தால் கூட அவங்க ஸ்கூலில் ரொம்ப விரும்பி வந்துருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அவங்க இந்த மாதிரி நம்ம ஸ்கூலுக்கு செய்த உதவிகள் இன்னும் பல சொல்லிகிட்டே போகலாம். நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதால நான் இதோட முடித்துக் கொள்கின்றேன். அவர்களுக்கு கடவுள் நீண்ட ஆயுளையும் நீடித்த ஆயுளையும் கொடுக்குமாறு ஆண்டவனிடம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நாள் கூட சிஎல் எழுத மாட்டாங்க, எதுனாலும் ஸ்கூல் வந்துடுவாங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு மட்டும் சிஎல் வந்து அப்படியே காலியாக தான் இருக்கும். ஒவ்வொரு வருஷம் மே மாதம் தான் என்ன சொல்லிடுவாங்க, அவங்க ஏர்லி ஒர்க்கில் எடுத்துருக்கேன் நான் சொல்லிடுவாங்க. நான் கல்யாணம் ஆகிட்டு வந்தோன்னா எனக்கு வீட்டு வந்து அது மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொரு டீச்சருக்கும் ஒவ்வொரு இடத்துல அவங்க ஏதாவது ஒரு லெசன் பண்ணியாமல் இருக்கவே இல்லை. எல்லா இடத்துலையும் எதுனாலும் முடியலன்னா கூட வந்துடுவாங்க, வாங்க நான் பார்த்து தரேன். யூனிஃபார்ம் தான் தரணும், அதுக்கு முன்னாடி தான் காசு தற்போது ஸ்லோகா ஆசிரியரின் குடும்பத்தினர் சகுந்தலா மணி ரிட்டையர்ட் ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு ஆஃபீஸர் அவர்கள் பேசுகிறார்கள். பாராட்டு விழாவில் பங்கேற்று சிறப்பிக்க வந்துள்ள சபை நிர்வாக பொறியாளர் சவுண்டு கற்றோர்கொண்ட அலுவலகத்தினர், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்களை அழைத்து வருகிறேன். பணி நிறைவு பெறும் ஆசிரியை திருமதி வி. ஷோபா அவர்கள். பரங்கிமலை தந்த பண்பாளர் கண்டோம்பூர் நிர்வாகத்தின் உதவித் தலைவராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சுமார் 30 ஆண்டு காலம் சிறப்பு சந்தையுடன் பயணித்து மக்கள் சேவையை ஏற்று வேண்டுகோள் அவர்களின் ஆன்மீக உதவியாவார். ஆனாலும்
அவரை பற்றி இப்போதுள்ள கண்டோன்மெண்ட் அலுவலருக்கு தெரிய வாய்ப்பில்லை. வி சோபாவை பற்றிய அவர் ஆசிரியர் பணி பற்றி கொடுத்து பாராட்டி பேச பல நிகழ்வுகளை நேரடியாக நான் பார்த்திருக்கிறேன். நான் இருமுறை சோபாவை பார்க்க வந்தபோது அவர் வகுப்பில் சோபாவை பார்க்க இயலவில்லை. சோபா எங்கே என்று லத்தாட்டத்தை கேட்டபோது மாணவ செல்வங்களுக்கு நடுவிலே அனைத்து அமர்ந்து ஒவ்வொரு மாணவராக கற்பிக்கும் பாங்காக பார்த்தபோது உண்மையிலே ஆசிரியர் பணி என்பது எவ்வளவு அருமையானது, கற்றலே சால சிறந்தது என்பதனை தவறுகளை செய்யும் போது மாணவனை அழைத்து அதே மாணவன் சரியாக படிக்கும் போது அரவணைத்து அவனுக்கு சாக்லேட் வழங்கி புத்திவிட்ட நடைமுறையை பார்த்தபோது பாராட்டி மகிழ்ந்தேன். ஒவ்வொரு மாணவனின் பின்புலத்தையும் பெற்றோரும் நிலைமையும் அறிந்து அதற்கேற்றவாறு உதவும் மனப்பான்மை கொண்டவர் சோபா. குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் ஏழை மாணவர்களுக்கு குடும்பத்திற்கு பொருளாதார நிதியுதவியை செய்வதை கண்டு மனம் நெகிழ்ந்தேன். கல்வியில் பின்தங்கிய மாணவருக்கு தனித்துவமாக குறிவைப்பது என்ற திறமையை சோபாவுடன் தெரிந்து கொண்டேன். பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு மாதம் சம்பள தொகையில் ஒரு தொகையை எடுத்து எழுத்துப்பொருள் உடைகள் மற்றும் இதர உதவிகள் செய்து வந்தார். வலதுகரம் செய்வது இடதுகரத்துக்கு தெரியாது என்பதை போல் எவ்வளவோ உதவிகள் செய்து வந்தார். ஆசிரியர் பணி என்பது இப்போதுள்ள காலகட்டத்தில் மிக கடுமையான பணி. அவரை அடித்து நல்வழிக்கு கொண்டு வர நினைத்தால் பெற்றோர்களும் சமூக வலைதளங்களும் விமர்சிக்க ஆரம்பித்துள்ளன. ஒரு கட்டிடம் கட்ட அடித்தளம் முக்கியம். அந்த அடித்தளம் வலிமையாக இருந்தால்தான் கட்டிடம் சந்தை பெறும். அடித்தளமாக எலிமெண்ட்ரி பள்ளியை சிறப்புடன் செய்தவர் ரோபா என்பது இல்லை அல்ல, 100% உண்டாம். அவரிடம் படித்த கல்வி மாணவிகள் தற்போது நல்ல பணியில் அரசு உத்தியோகத்தில் சிறப்புடன் பணியாற்றி அவ்வப்போது சோபாவை நன்றி சொல்ல வரும்போது மிக பெருமையாக கருதுவேன். என்னென்ப ஏனை எழுத்தென்ற இவ்விரண்டும் கண்ணென்ப வாழ்வு என்ற வள்ளுவனார் வாக்குப்படி அறிவு கற்களை சிறந்து வாழ்க்கை வழியை காட்டிய சோபாவை மாணவ செல்வங்கள் மறக்க இயலாது. சிறப்புற பணியாற்றி ஓய்வு திரும்பிவே சோபா மன அமைதியுடன் நடத்துடன் பல்லாண்டு வாழ வாழ்த்துக்கள் கூறி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். விழாவிற்கு வருகை தரும் சிறப்புரையாற்றி சிஇஓ அவர்களுக்கும் மற்றொரு நிர்வாகத்தினர் ஆசிரியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். Respected CEO, respected owners, controlled staff, teachers, friends, and my dear mother. Today is a very special day in my life because it's my mother's retirement day. But for me, it doesn't feel like an ending. It feels like a celebration of a beautiful journey. My mother is not a teacher. She lives as one. For her, school is not just a workspace. It's a world. She says, when I'm in school, I can be myself. That's where I forget all my worries. Even after coming home, her heart is still in school. She talks about her students, their progress, their dreams, as if they are all part of our own family. Her happiness is her students' happiness, and their growth is their pride. Amma, you never treat teaching as a job. You gave it your heart and soul. Your dedication, your patience, and your love has touched so many lives, including ours. Today you may be retiring, but we all know a teacher never truly retires. Your lesson, your kindness, and your patience and your memories will live in every student you have taught. Amma, you are a pride, our inspiration, and our heart. நீங்க எப்பவுமே சொல்றீங்க பள்ளி தான் எங்க உலகம் என்று, ஆனால் இப்போ நாங்க சொல்றோம் நீங்க தான் எங்க உலகம். And today, from the bottom of our heart, I just wanted to say we are so proud of you and we love you deeply. Thank you. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
என் பணி நிறைவு விழாவிற்கு வருகைக்கான என்னை சிறப்புற வாழ்த்திய கண்டோன்மெண்ட் கழக தலைமை நிர்வாகி அவர்களுக்கும் சகோதரர் கமலக்கண்ணன் அவர்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் நன்றியை தெரிவித்துள்ளேன். இன்னைக்கு நான் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதில்லா தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வல்வன் வாக்குக்கேற்ப வாழ்ந்து காட்டியவர் என் தந்தை அமரர் எஸ் வேணுகோபால் அவர்கள். அவங்க கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அவர் எப்பவுமே இனிமையாக தான் இருப்பார். எங்கள் அம்மா கொஞ்சம் ஆடுவார், நகையெல்லாம் போட மாட்டேன். ஆனால் எங்கள் அப்பா எப்பவுமே வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, பவுடர் அடிப்பாங்க, அந்த வேட்டி கரை எடுத்து தொடச்சுப்பாங்க. அதே பழக்கம் எனக்கு. நான் பவுடர் போடுவேன், புடவை முந்தானி எடுத்து தொடப்பேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க எல்லாம் விட்டோ கப்பனி அப்படிதான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அவர் முதல்ல எங்கள் வீட்டில் எப்பவுமே ஃபர்ஸ்டாக தான் அவரும் போய்ப்பார். நான் என்னைக்கு பணியில் அமர்ந்தனோ நீ குடிச்சுட்டு நேரத்தோட போகணும். இன்னார் பொண்ணுன்னு உனக்கு ஒரு அடையாளம் இருக்கு, இந்த பேரை பார்ப்போம். இன்னை உதைக்கும் அவருடைய சொல்கிறார். நேரத்துக்கு பள்ளிக்கூடம் வந்து லீவ் பிடிக்கா, ஸ்கூல் லீவ்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. என் மகன் மட்டும்தான் எல்லாரும் கேட்பாங்க, ஏன் டீச்சர் இன்னைக்கு இந்த பிள்ளைங்களோடவே இருந்துட்டேன். எனக்கு ஒரே வருத்தம் அந்த ஸ்கூலை விட்டு போகிறேன்றது மட்டும்தான். கல்யாணம் எல்லா இடத்துக்குமே ஈவினிங்கே போயிட்டு வந்தேன். எத்தனை விடிய காலையில் நைட் நியூஸ் வந்ததுன்னா முடிஞ்சால் ஈவினிங் வந்தால் ஈவினிங் போயிடுவேன். நைட் லேட் நைட் வந்ததுன்னா விடிய காலையில் 5 மணிக்கு எழுந்து அந்த டெத்து அட்டன் பண்ணிட்டு காலையில் ஸ்கூலில் இருக்கும். 5 நிமிஷம் பர்மிஷன் சொல்லுவேன். இல்லை நீங்கள் முன்னாடியே ஸ்கூலுக்கு வந்துருக்கீங்க. அதே மாதிரி வந்து என்னோட வாழ்க்கை ஃபுல்லாக அந்த பள்ளி தான் என்னோட வாழ்க்கைன்னே நினைச்சேன். என்னால் மறக்கவே முடியல. நான் எப்படி வீட்டில் இருக்க போறேன்னு தெரியல. மாணவர் சொல்லிட்டு தான் எனக்கு உங்கள் அனைவருக்கும் என்னை வாழ்த்து பேசிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் பல பல. எல்லாருமே என்றென்றும் பலமுடனும் நலமுடனும் மகிழ்வுடனும் வாழ மனதிலும் நிலைத்திருக்கும். வாழ்க வளமுடன் என்ற வார்த்தை உங்கள் வாழ்விலும் நிறைவாக இறைவனை வேண்டிக் கொள்கிறேன்.